Okay. Happy evening, my dear friends. Happy evening, Uh, am I Happy evening, sir. நான் பேசுறது கேக்குதா? Anyone? Yes, Yes, sir. yes, sir. Audible. நல்லாவே கேக்குறது. Okay. Stuck ஆகுது sir voice. Today is day 3. நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன நீங்க கொஞ்சம் இடையில உங்க மைக் எல்லாம் மியூட்ல ஒவ்வொருத்தருடைய கீன் இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களோட அந்த பிக்சர்ல பாருங்க whether it is mute or unmute. அது Sir, your voice is not audible. ஒருத்தங்க பேசின குறைவு அது இன்டர்நெட் ஃபீபிளா இருந்தா வரும், அதை இப்படி கண்டுக்காத. ஓகே, அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒர்க்கு ப்ளீஸ் கீப் யுவர் மைக் மியூட். சரி, சார் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை நீங்க சரியா கவனிக்கல. ஒரு 1 இயர்க்கு முன்னால அவருக்கு குடல்ல ஒரு கட்டி, வாமிட் ஆயிட்டு சுவாமி ஃப்ரம் டாக்டர்ஸ் அதை விட முக்கியம், அது சர்ஜரி பண்ண முடியாது. ஏன்னா இடுப்பு குடல் சேர்ந்த இடத்துல ஒட்டிட்டு இருக்கிறதுனால அதை பண்ண முடியாது. 1 இயரா அது கண்டினியூவா அடிக்கடி ஹீமோதெரபி, கொஞ்சமா சைஸ் குறையும், மறுபடியும் பெருசாகும், இப்படியே போயிட்டு இருந்தது. இந்த ஹீமோதெரபி கொடுக்க பாடியில நிறைய சைடு எஃபெக்ட். ஹேர் ஃபுல்லா ஃபால் ஆயிடுது, பாடியில பிளட்ல இருக்கிற WBC பிளேட்லெட்ஸ் டெய்லி இதுவே போராட்டமா போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் 2 months பேக் நம்ம கிளாஸுக்கு வந்து இதே டைம்ல போன வீக் முடிஞ்சது. அது வரைக்கும் அவரு அட்டென்ட் பண்ணாரு. ஒவ்வொரு நாளும் பெர்ஃபெக்டா அட்டென்ட் பண்ணுவாரு. ஈவன் ஹாஸ்பிட்டல் போனாலும், இப்ப கூட ஹி இஸ் இன் ஹாஸ்பிட்டல். 3 days 4 days பேக் ஓகே, தெரிஞ்சோ தெரியாமலே நேத்து எப்படி சும்மா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், தூங்குறதுக்கு ரிவர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க தூக்கம் வரும்னு சொன்னால, அது மாதிரி இவருக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுத்தோம். ஓகே, அதுல அவரு அப்படியே உள்வாங்கினாரு. அதுதான் விஷயம். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, எம்டி கப்போட வந்தார், அப்படியே அதை ஃபில் பண்ணிட்டார். ஃபில் பண்ணது மட்டும் இல்ல, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணார். தட்ஸ் ரியலி கிரேட் இம்பாக்ட். என்ன நடந்ததுன்னா, ஒரு டீப் பிரீத் பண்றோம் அப்படின்னு சொன்னோம் பண்ணி நம்ம கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்துறோம். இவருக்கு என்ன சொன்னோம்னா, அதே தான் டீப் பிரீத் பண்ணி அந்த குடல்ல எந்த இடத்துல கட்டி இருக்கோ அதை விஷுவலைஸ் பண்ணும். நான் பின்னாடி உங்களுக்கு எல்லாம் வரும் சப்ஜெக்ட்ல கொண்டு வருவேன், இப்போ அதை மட்டும் சொல்லுவேன். அதை சொன்ன உடனே அதை அப்படியே கவனிச்சேன். அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட்னு ஒண்ணு சொன்னோம். காலையில எழுந்திரிச்சோன்னா அவங்க யாருக்காவது 4 பேருக்கு நன்றி சொல்றது, அனதர் திங். ஸோ தாட்ஸ்ல மாத்தணும். லூயிஸ் ஹே அப்படின்னு ஒருத்தங்க எழுதின புக்ல ஒரு வேர்டு வரும், இஃப் யூ forgive and forget others and release your resentment, it will cure your cancer. அதாவது அடுத்தவங்களை மறப்போம், மன்னிப்போம், நம்மளுடைய பழிவாங்க எண்ணம், கோபம் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிப்போம். அப்படி இருந்தால் உங்களுக்கு ஈவன் கேன்சர் இருந்தா கூட நல்லா ஆயிடும் அப்படின்றதுதான் அதோட வரிகள். சோ அது மாதிரி இவருக்கு இந்த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணாரு. ஒண்ணு டீப் பிரீத் பண்ணாரு, இன்னொன்னு கிராட்டிடியூட். அதுக்கு அடுத்தது அவர் உடம்போட பேசணும். அது ஆக்சுவலா பாடின்றது ஒரு ஹார்ட்வேர், மைண்ட்ன்றது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் நம்ம ஆன்டிவைரஸ் ஒண்ணு இருக்கு, நம்பிக்கை. நம்ம சொன்னதை நம்பினார், அதை அப்படியே ஃபாலோ பண்ணார். அதோட விளைவு என்னன்னா, அவருக்கு கட்டி சர்ஜரி உடனே கட் பண்ணி எடுத்தாச்சு. Now he is okay. இப்போ புரியுதா?
So this is the history for Mr. James Sami. அதனால அதோட இல்ல அவரும் ரொம்ப இதுல பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல அவருக்கு ரொம்ப பேசவும் விட வேண்டாம் அப்படின்றதுனால ஐ கண்டினியூ. ஓகே ரைட். இதுல இருந்து எதுக்கு சொல்ல வரோம்னா this class is not only for memory, not only for concentration and also life, health, wealth, attitude, character, everything. So this is the life skill. அதனால எல்லாருக்கும் சின்னவங்க பெரியவங்க working professionals, teachers, students, it's common for all. Okay, right. இதுல நேத்து நம்ம 4 concentration tips பார்த்தோம். அந்த 4ல first one deep breath. It's okay. My question to you all, முதல் முறையா ஆக்சிஜன் உள்ள போகுது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருதுன்னு இந்த உலகத்துக்கு சொன்ன அந்த சயின்டிஸ்ட் பெயர் என்னவோ? யார் சொல்லலாம்? நேத்தி கிளாஸ் சார் டாக்டர் மேசர் எமோட்டோ and Jasmine. No. Lavoisier, sir. Wrong. நீ டைம் வேஸ்ட் பண்ற. யோசி. Lavoisier. Anton Laurent Lavoisier. He is the father of modern chemistry. பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். 1789ல எலிமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரின்ற புக் அதன் மூலம் அதுக்கப்புறம் தான் கெமிஸ்ட்ரால் தான் அவரை ஃபாதரா வச்சிருவாங்க. ஓகே, அதோட முக்கியம் 1794ல அவரை கில்லட்டின் வச்சு கழுத்தை துண்டிச்சாங்க. ஏன் தெரியுமா? பிரெஞ்சு ரெவல்யூஷன். அதான் காரணம். நம்ம உலக வரலாறுன்னு படிச்சோம்னா அந்த பிரெஞ்சு வந்து நம்பர் 1ல இருக்கும். பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்ப இவர் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருந்தாருன்ற காரணத்துக்காக அவரை அவர்த்தார். 51 வயது அவருக்கு போச்சு. இவருக்காக எவ்வளவோ பேர் நிறைய வாதாடி பார்த்தாங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு உயிருக்காக 1000 உயிர்களை பலி. அதுக்கு நீங்க தான் பண்ணணும். அந்த ஜட்ஜி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஜட்ஜி சொல்றாரு, இந்த நாட்டுக்கு மேதைகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே 28 பேரு. ஓகே, சோ ஒரு பெரிய விஞ்ஞானி இவ்வளவு கேவலமா கொல்லப்பட்டார் அப்படின்றது ஒரு அவமானமான செய்தி. அது பிரெஞ்சு நாட்டுக்கு மட்டும் இல்ல, என்டையர் வேர்ல்டுக்கு. ஓகே, சோ இவர்தான் இந்த விஷயத்தை நமக்கு சொன்னார் அப்படின்றத நேற்று. இதே நான் எதுக்கு இதை ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, யுவர் அப்சர்வேஷன், திஸ் கிளாஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் லிசனிங், ரைட்டிங், ரீடிங், மக்கப்பிங். நோ, இன்புட். ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே ஒப்பிச்சுட்டு போறதெல்லாம் கிடையாது. ஸ்லோவா இன்ச்சா உங்களுக்கு உள்ள போற அளவுக்கு கேப் விட்டு அதுக்கேத்த மாதிரிதான் பேசிட்டு இருக்கேன். நீங்க நல்லா கவனிச்சா தெரியும். சோ இவ்வளவு ஸ்லோவா, இவ்வளவு பொறுமையா, இவ்வளவு எலாபரேட் பண்ணி கொடுக்கும்போது அதை முழுவதுமாக உள்வாங்க வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியம். அதை விட முக்கியம் வேற, அரையும் குறையுமா கவனிக்கிறோம்ல, இங்கதான் பிரச்சனை. ஏற்கனவே மைண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மைண்டு நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கு, அதையும் சொன்னோம். சரி, இந்த மைண்ட முழுசா கவனிக்கணும், இல்லைன்னா அது என்ன பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை தான். யூஎஸ்ல இருந்து ஒரு
ஏரோப்ளைன் சுவிட்சர்லாந்து போகுது, நியூயார்க்ல இருந்து சுவிட்சர்லாந்து போகுது. அப்போ அந்த ஏரோப்ளைன்ல 300+ பேசஞ்சர்ஸ் போறாங்க. அதுல ஒரு மங்கியும் கூட அனுப்புறாங்க. இந்த பிளைட் கிளம்பி ஒரு 1/2 an hourல அது வெடிச்சு கடலில் சிதறிவிட்டது. எல்லாரும் இறந்து விட்டார்கள். காட் கிரேஸ், அந்த மங்கி உயிரோடு இருந்துச்சு. அத வச்சு இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு செக் பண்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா பிளாக் பாக்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அதுகிட்ட கேள்வி கேட்கறாங்க, அதுவும் பேசு. அது கூப்பிட்டாங்க, கொண்டு போய் நிறுத்தினாங்க அப்படின்னாங்க. அது உடனே போச்சு. ஒரு எடுத்துட்டு வந்தது. டைம் 10:20 செட் பண்ணி கொண்டு வந்து வா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு, ஓ ஆக்சிடென்ட் அட் 10:20 ஓ அப்படின்னு. வெரி குட். சரி, அப்ப இந்த பேசஞ்சர்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கப்பா? அது அப்படின்னு தூங்கிட்டு இருந்தாங்களா? எஸ் அப்படின்னு. வெரி குட். இந்த பைலட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பைலட் அது போச்சு, பாட்டில் எடுத்தது, ஆல்கஹால் அப்படின்னு சரி, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது அப்படின்னு என்ன பண்ணுச்சு? என்னப்பா பண்ணுச்சு? இப்ப பேசுங்க. இந்த மங்கி என்ன பண்ணிட்டு இருக்குது? அது ஒரு ஃளைட் ஓட்டிட்டு இருந்துச்சுங்க. மங்கி பிளைட் ஓட்டுச்சா? அவ்வளவுதான். அந்த ஒரே மேட்டர் தான் இப்ப இங்க. இந்த பாடிங்கிறது ஒரு ஏரோப்ளேன். அந்த மங்கி இஷ்டத்துக்கு விட்டா மனம் ஒரு குரங்கு தாவிக்கிட்டே இருக்கும். புரியுதப்ப? அப்போ அதை டேம் பண்ணணும், அதை தயார்படுத்தணும். இஷ்டத்துக்கு நாம செய்யற வேலைக்கு சேஃபா லேண்ட் ஆகும். அது இஷ்டத்துக்கு விட்டா கடல்ல கொண்டு போய் தள்ளிடும். இவ்வளவுதான். வெரி சிம்பிள் அனாலஜி. ஓகே, இதுதான் இந்த கதையோட. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எல்லாம் இன்னொரு விஷயம் சொன்னேன். அப்சர்வேஷன். உங்க எல்லாருக்குமே கான்சென்ட்ரேஷன், அப்சர்வேஷன் 100% இருக்கு. இது புவர் அப்சர்வேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, இது மறுபடியும் இது ஒரு பிளைட் கதை தான். இது நடந்ததுப்பா 1977ல கேனரி ஐலண்ட்ஸ்ல இருந்து KLM 747 ஒரு பிளைட் கதை. அதை ஓட்டுற பைலட் உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். I can't do anything. This is because of internet. So அது அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிடும். ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி, ஒரு சின்ன மூவ்மெண்ட்ஸ். I think இப்போ now it's okay. ஒண்ணுமே கேக்குறது இல்ல சார். இடையில ரொம்ப கட் ஆகுது. இல்ல அது புரிய மாட்டேங்குது. Yes sir, your voice is breaking sir. கொஞ்சம் வீக்கா இருக்கு. இது BSNL பிராட்பேண்ட் தான். எனக்கு முடியாது. அது வைஃபை. ஓகே, அத நான் அப்படியே இப்ப எப்ப கிளியர்னு சொல்லுங்க, அப்ப நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஓகே, சரியா? ஓகே சார். Okay sir. எஸ், சரி. நான் இது மறுபடியும் வரேன். கேனரி ஐலண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஏரோப்ளேன் கிளம்புது. அதை ஓட்டுற பைலட் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு கமாண்டிங் கொடுக்கிறவரு ஸ்பெயின் நாட்டுக்காரரு. இவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
அவர் யூஸ்வலா போற ரன்வேல சம் ப்ராப்ளம், அதனால அத மாறி போக சொல்லி அவருக்கு கமெண்ட் கொடுத்தாரு. அதாவது கோ ஸ்ட்ரைட், டர்ன் லெஃப்ட் அண்ட் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொன்னார். இந்த பைலட் அரையும் குறையுமா கேட்டுட்டு இவர் கோ ஸ்ட்ரைட் டர்ன் லெஃப்ட்னார்ல, இவர் கோ ஸ்ட்ரைட் டர்ன் ரைட் அண்ட் ஸ்ட்ரைட் போயிட்டார். அடுத்த ரன்வேல விளைவு ஆப்போசிட்ல இன்னொரு ஃபிளைட் வருது, ரெண்டும் மோதுது. 583 passengers died on the spot. புரியுதா? ஒருத்தரோட கவனக்குறைவு, புவர் அப்சர்வேஷன் என்ன பண்ணுச்சு? எதையுமே முழுசா உள்வாங்கணும், உணரணும். That is very very important. நான் டெய்லி கிளாஸ்ல ரிப்பீட்டேஷன் அடுத்த நாள் கேள்வி கேட்ப கூடாது, தடுமாறக்கூடாது, டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவீங்களா? எஸ் Yes, sir. Yes, sir. ஓகே சொல்லுங்க. சரி, இப்போ ஒண்ணு பண்ணலாமா? அப்சர்வேஷன் எல்லாருக்கும் இருக்கா? ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாமா? Yes, sir. வைக்கலாமா? ஓகே. Are you ready? Yes, sir. எல்லாருமே ரெடியா? Yes, sir. ஓகே. Yes, sir. Yes, sir. Ready. நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ், you should not disturb. You are the listeners. Keep silent and listen. This is only for present. இப்போ வந்திருக்க இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். Beginners. இது full and full observation test. Do what I say. நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க செய்யணும். நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? இது ஒரு படத்துல ஒரு டைலாக். என்ன படப்பா? anyone know? யாருமே தெரியலையா? நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? நீ சொன்ன நான் மாடியில இருந்து கூட குதிக்கிறேன். பழைய படல நடுவுல கொஞ்சம் பக்கத்துல அந்த டைலாக். அதுதான் இப்ப இங்க வரப்போகுது. நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? உங்களெல்லாம் மாடியில இருந்து குதி சொல்ல மாட்டேன், கேட்கணும். Do what I, நடுவுல கொஞ்சம் பக்கத்துல do what I say. நான் சொல்றத நீங்க செய்யணும். செய்வீங்களா? Yes, sir. செய்வோம். Yes, sir. ஓகே. இப்ப பேசக்கூடாது, செய்யணும். ஓகே? Yes, sir. எல்லாரும் சார் எதுமே கேட்கல சார். Sir, ஒண்ணுமே கேட்கல. Sir, your voice is break breaking, ஆகுது. அது ஒண்ணும் இல்ல, இன்னொரு லேப்டாப்பையும் ஆன் பண்ணி இன்னொரு கிளாஸ் பக்கத்துலயே போதா, ரெண்டுக்கும் இது பத்தல. இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்ப கிளியரானா சொல்லுங்க எனக்கு. ஆடிபிளா இருந்தா stretch your hand like, உங்க கைய இதை போல் நீட்டிக் கொள்ளுங்கள். நீட்டிட்டீங்களா? stretch your hand like this, fold it like this. ஓகே சார், பண்ணிட்டீங்க. எஸ், எல்லாரும் வச்சீங்களாப்பா? வச்சீங்களா? Sir, can you repeat what you say again? சோனு, எல்லாருமே இங்க வச்சாங்களாப்பா? நானா இதுக்கெல்லாம் ரிப்பீட்டேஷன் கிடையாது. எல்லாருமே இங்க வச்சாங்களாமா? வச்சோம் சார். ரஞ்சனி பாத்தீங்களா நீங்க? ஸ்ரீரஞ்சனி சார் எல்லாரும் வீடியோல இல்லையே சார். ஓகே, சில பேர் இருந்தவங்க வச்சாங்களா? You told and send. எஸ் சார். put it in your chin அப்படின்னு சொன்னேன். சீக்ல வச்ச, நீங்களும் சீக்ல சின்னல வச்சீங்களா? அதான் என்னோட கொஸ்டின். இங்க வச்சீங்களா இங்க வச்சீங்களான்னு பாருங்க. யாரெல்லாம் இங்க வச்சீங்களோ அவங்க எல்லாம் ஃபெயில். புரியுதா? டியர், இப்ப புரியுதா நான் என்ன சொன்னேன்? stretch your hand, hold it, put it in your chin.
சொன்னா ஆரம்பத்துல என்ன கேள்வி உங்களுக்கு? do what I say. Do what I don't do what I do. தானே? ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? பாதி இல்ல, மேக்ஸிமம் என்ன பண்ணிருப்போம்? Voice is breaking, sir. என்னப்பா யாரும் அது இன்னும் கேட்கல சார் பேசுனது. வேணா ஒரு இது Your voice is breaking. ஒரு சிஸ்டத்துல கட் பண்ண சொல்லிருக்கேன், அதுக்கப்புறமா அது வருதான் சார் இப்பவே கட் ஆயிடுச்சு சார். கிளியர் ஆனா சொல்லுங்க பாப்போம். சாரி, this is not my fault. அது சோ 3 சிஸ்டம் ஒரே டைம்ல வைஃபைல கனெக்ட் ஆனதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ப்ராபபிலி, பட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சரி, கிளாஸ் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களோ அது திரும்ப ரீகால் பண்ணுங்க சார். எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல சுத்தமாவே. எஸ் எஸ் கண்டிப்பா. இப்ப கேக்குதா? கேட்க ஆரம்பிச்சிருச்சா? Yes sir. ரைட், சரிதான். என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு அப்சர்வேஷனுக்கு சொன்னேன். அப்சர்வேஷன் சொன்னா, கேனரி ஐலண்ட்ஸ்ல ஒரு ஏரோப்ளேன் கிளம்புது. அத ஒரு பைலட், பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு ஓட்டுறார். இவருக்கு ஒருத்தர் கமாண்ட் கொடுக்கும்போது இவர் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டா அவர் போனார். ஆப்போசிட் ரன்வேல இன்னொரு பிளைட் வந்து ரெண்டும் மோதிச்சு 583 பேர் இறந்தாங்க. இது 1977ல நடந்தது. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அரைகுறைமா தான் நம்ம எல்லா இடத்தையுமே கவனிக்கிறோம். அப்படி யாரெல்லாம் கவனிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க சரௌண்டிங்ஸுக்கே ஆபத்து. அதுதான் அதோட இது. அப்ப நம்ம கவனிக்கிறோமான்றதுக்கு இப்போ ஒரு டெஸ்ட் வச்சோம். இது வரைக்கும் கிளியரா இருக்கும்? எஸ் Yes sir. அதுதான் நான் சொன்னேன், do what I say அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றனோ அதை செய்யுங்கன்னு கேட்டேன். நீங்களும் ஊன்னு. அப்போ நான் put it in your chin அப்படின்னு சொன்னேன். ஆனா எல்லாரும் சீக்ல தான் வச்சீங்க. சரி, யாரெல்லாம் வச்சீங்களோ அவங்களுக்கு தான் இது காரணம். சின் இங்க இருக்கு, சீக் இங்க இருக்கு. காரணம், கண்ணு எதை பார்க்கிறதோ அதையே நம்புகிறது. காது கேட்டுது, அது டம்மி பீஸ். இதுக்காக தான் திருவள்ளுவர் ஒரு குறள் அழகா சொல்லியிருக்கார். என்ன தெரியுமா சொன்னாரு? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த குறள்ல எத்தனை செல்வம் இருக்குன்னு மட்டும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. 5 வந்துச்சா? நம்ம பாடியில 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் சொன்னோம். ஸ்கின், மவுத், நோஸ், ஐஸ், இயர்ஸ். இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் 5 செல்வம் உங்ககிட்ட இருக்கு, ரிசோர்ஸ். இந்த 5 செல்வத்துல செவிச்செல்வம் சிறந்த செல்வம். இப்ப புரியுதா? நாம இந்த கிளாஸ பொறுத்த வரைக்கும் இத வைடு ஓப்பன் கூர்ந்து கவனிக்கணும். அப்படி கவனிச்சிருந்தீங்கன்னா, put it in your chin அப்படின்னு சொன்னது, அந்த சின் சவுண்ட் இங்க வந்ததுன்னா அது அங்க போயிருந்துச்சுன்னா ப்ராசஸ் ஆகி அவரு தப்பா வைக்கிறார், நீ கரெக்டா வை அப்படின்னு இங்க வச்சிருக்கோம். இப்ப புரியுதா? வந்துட்டோமா பாயிண்ட்டுக்கு?
Yes, sir. right? Good. So Yes, sir. முறையாக கவனிக்கணும். Listen carefully. Observation must, right? இதுதான் இன்னைக்கு first topic. Sir, coming back to concentration. Concentrationல already 4 valuable tips பார்த்தோம். What are the 4? First one, deep breathing. அது ஒரு fast recap பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது drinking water. இரு, deep breathe பண்றோம், ஏர் உள்ள போகுது, அதுல இருந்து ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகுது, பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் எடுத்துட்டு பாடியில இருக்கிற என்டையர் செல்ஸ் கொண்டு போகுது. ஒரு செல்லும் ஒரு வீட்டோட கிச்சனா இமேஜின் பண்ணி பாக்குறோம். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம், குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, என்னென்னமோ இருக்கு. அதுல பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அததான் ஸ்டவ்னு சொன்னேன். அதுதான் மைட்டோகாண்ட்ரியா. அதுல போய் ஆக்சிஜன் எரியுது, சர்க்கரைய, இட் மீன்ஸ் குளுக்கோஸ எரிக்குது. அப்ப அங்க எனர்ஜி கிடைக்குது. சோ அப்பா நம்ம ஷாலோ பிரீத் பண்ணனா நம்ம ஆர்கன்ஸுக்கு பத்தாத போயிடுது. டீப் பிரீத் பண்ணா என்டையர் பாடிக்கு போகுது. அப்ப எல்லா ஆர்கன்ஸும் எல்லா செல்ஸும் நல்லா சாப்பிடுதுன்னு அர்த்தம். அதுக்கு சாப்பாடு போட்டோம்னு அர்த்தம். அப்போ அங்க ப்ராசஸ் ஆச்சுன்னா அதோட ஒர்க் அது பெர்ஃபெக்டா செய்யும். அப்போ நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும். இது ஸ்ட்ராங் பிரீத்திங் டெக்னிக். நம்பர் 2, ட்ரிங்கிங் வாட்டர். பிளட்ல 70% வாட்டர். அது நம்ம தண்ணியே குடிக்கலன்னா பிளட் கெட்டியாயிடும், ஹார்ட் பம்பிங் ஸ்லோ ஆகும், இங்க போறது குறைஞ்சிரும். அதனால அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் சும்மா 2-3 சிப் தண்ணி குடிங்க. அதுவும் எப்படி குடிக்கிறதுன்னு எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே. தேர்ட் ஒன், ரிவர்ஸ் கவுண்டிங். நம்பரை தலைகீழா 100ல இருந்து 1 வரைக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா அது சின்ன பிள்ளைங்களோட பெரியவங்க தான் அதிகமா பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, பாதி பேர் நல்ல காலத்திலேயே தூக்கம் வராது. இந்த கொரோனா பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய டிப்ரெஷன் எல்லாத்துக்கும் கொண்டு வந்து சேர்த்துச்சு. அதனால எல்லாருக்கும் மோஸ்ட்லி இந்த இது இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் அது ஒரு டிப்ஸ். அடுத்தது வந்தோம் ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட உற்று நோக்குதல், அதுதான் அதோட வேலை. ரைட். 4 முடிஞ்சிருச்சு. இப்ப 5th கான்சென்ட்ரேஷன் டிப்ஸ். சிட் அப்ஸ். தோப்புக்கரணம் போகும். ஆல்ரெடி நிறைய பேர் போட்டுட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஓகே, சரிப்பா. தோப்புக்கரணம் போறதுனால என்ன பெனிஃபிட்? மூச்சை உள்ள இழுத்து மெதுவா விட்டோம், உட்கார்ந்து எழுந்திருக்கிறோம். அப்போ நம்ம பாடியில இருக்கிற சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலங்கள் தூண்டப்படுகிறது. அப்போ பிரெயினுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன், ஒரு ட்ரிகர். அது கம்யூனிகேஷன் நம்ம பாடியில இருக்கிற இது கூட அது போறதுக்கு இது பண்ணும்போது அட் த சேம் டைம் நல்லா மூச்சு இழுத்து மெதுவா விட்டுட்டு உட்கார்ந்து எழுந்திருக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் செய்யும். இதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, கோவில்ல போனா சாமிக்கு முன்னால ஒரு 4-5 தடவை தோப்புக்கரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட்னா இதுதான். யாராவது ஸ்லோ லேர்னரா, அவனுக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா, போடா 100 தோப்புக்கரணம் போடுமா, 10, 20ன்னு. சோ இதோட இம்பாக்ட் இன்டைரக்டா அவங்கள கான்சென்ட்ரேஷன் கொண்டு வரதுக்கு செய்யற ஒரு யுக்தி. அதனால சிட் அப்ஸ், அதுதான் தோப்புக்கரணம். இது பாயிண்ட் நம்பர் 5. சரி, 6 கான்சென்ட்ரேஷன் 6, லாஃபிங். சிரிக்கணும்.
இப்ப யாராவது ஒருத்தர் சிரிச்சா எப்படி கான்சென்ட்ரேஷன் வரும் சொல்லுங்களேன். சார் அப்ப நம்ம மைண்ட் வந்து சந்தோஷமாகும் சார். அப்ப வந்து கான்சென்ட்ரேஷன் தான். மைண்ட் சந்தோஷமாகும். ஓகே, அப்புறம் மனசுல பதியும் சார். ஓகே ஓகே வேற டாக்டர், சிரிச்சா கான்சென்ட்ரேஷன் எப்படி கிடைக்கும்? சார் எல்லா ஆர்கன்ஸ் ஓபன் ஆகும். ஓகே சார் சிரிச்சா நீங்க வந்து ஒரு நிமிஷம் சார். நியூரான் ஆக்டிவா இருக்கும் சார். ஓகே 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 அப்புறம் வேற? சார் சிரிச்சா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். சூப்பர். இவ்வளவுதானா? சார் சிரிச்சா வந்து பெயின்லாம் அந்த ரிலீவ்ஸ் பெயின். அப்புறம் சூப்பர். வெரி குட். நிறைய யோசிக்கிறீங்க. இதுக்காக தான் இந்த டைமிங் உங்களுக்கு கொடுக்கறதோட நோக்கமே அதுதான். நிறைய அவங்க உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி வரணும், யோசிக்கணும். அதுக்காக தான் இந்த கிளாஸ். வேற யாராவது பெரியவங்க? இதுக்கப்புறம் மைக்ரோ ஒர்க் அவுட் ஃபார் பிரெயின் சார். சரி, ஓகே, அவ்வளவுதான். ஓகே, நம்ம தூக்கம் வர மாதிரி இருந்தா சிரிக்கும் போது அந்த தூக்கம் எல்லாம் போயிடும் சார். சரி போதும். நிறுத்திக்கோங்க. நான் கண்டினியூ பண்றேன். நம்ம எப்பெல்லாம் சிரிக்கிறோமோ, எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கிறோமோ, நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நாள் இன்ட்ரோலயே சொன்னேன், வேர்ல்டுல ஹாப்பியஸ்ட் பீப்புள் லிவிங் இன் த கண்ட்ரி அப்படின்றதுல டாப் 1ல தொடர்ந்து கண்ட்ரி இருக்குன்னு சொன்னேன், பின்லாந்து. அந்த கண்ட்ரி எஜுகேஷன்லயே நம்பர் 1 இருக்குன்னு சொன்னேன். இப்ப புரியுதா? அது ஏன் எஜுகேஷன்ல நம்பர் 1 இருக்காங்கன்றதுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். சோ நீங்க எப்ப சிரிக்கிறீங்களோ ஹாப்பினஸ் இன்சைட் யூ, உங்க பிரெயின் ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. ஹாப்பி ஹார்மோன் சார் ஒரு நியூரான இன்னொரு நியூரான கனெக்ட் ஆகும் சார். இதுதான் ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. அதுல முக்கியமானது என்டார்பின், டோபமைன், என்டார்பின். இந்தல சந்தோஷமா இருக்கிறப்ப சிரிக்கிறப்போ நமக்கு உருவாகிற அந்த என்டார்பின் நம்ம பாடியில இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எலிமினேட் பண்ணுது. அதனால் சிரிங்க சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. நாம சொன்னோம்ல அவருக்கு சாருக்கு, அதுக்கும் இதுவும் ஒரு காரணம். அவர் பாருங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருப்பாரு, லூஸ் மாதிரி. புரியுதா? சிரிச்சுட்டே இருக்கணும். இதுல ஏதோ புக்ல கூட போட்டிருந்தான், ஒரு பெண்மணிக்கு பிரஸ்ட் கேன்சர் சரி பண்ணவே முடியாதுன்னு டாக்டர், ஏன்னா அவங்களோட எந்த ஹையஸ்ட் டேப்லெட் அவங்க உடம்பு ஏத்துக்கல, அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, போயிட்டு வாமா, யூ வெல்கம் யுவர் டெத்ன்னு அனுப்பிட்டாங்க. 1 மாசம் நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னா. அந்த பெண் வீட்டுக்கு போயிட்டு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க. இப்ப என் பாடியில இருக்கிற செல் செக் பண்ணி பிரெயின்ஸ் இது கேன்சர் என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்கன்னு பார்த்தா கேன்சரே இல்லை, 0. டாக்டருக்கு ஆச்சரியம், வாட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள், எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க, ஒண்ணுமே பண்ணல, வீட்டுல போய் உட்காந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. அது சிரிச்சுட்டே சொன்னாங்க, அவ்வளவுதான். சும்மா சிரிச்சிட்டு இருந்தேன், காமெடி எதையாவது ஒரு இதை போட்டுட்டு அதையே பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்தேன். இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சும்மா எது கட்டு கதை வெட்டி கதையெல்லாம் இல்ல, உண்மை கதை. தொடர்ந்து நீங்க சிரிக்க அது நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நம்ம செய்யறோமா? இதுக்கு ஒரு செக்லிஸ்ட் வைக்கிறோம். பெண்கள் சிரிக்க கூடாது,
கொம்புல சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, புதுசு புதுசா ஏதாவது ரைமிங் எல்லாம் வரும். அதெல்லாம் கிடையாது. யாராவது சிரிச்சா உடனே சிரிக்கிறியா, நாளைக்கு அழுவு வைப்போம் அப்படிம்பாங்க. உடனே அவங்க அடுத்த நிமிஷமே நிறுத்திடுவாங்க. அப்படிலாம் இல்ல. லிவ் இன் த பிரசன்ட் மூமெண்ட், என்ஜாய் யுவர் லைஃப், ஹாப்பினஸ் அன்லிமிட்டெட். சிரிங்க, நிறைய இப்படி சிரிக்க சிரிக்க நார்மலா பாத்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்க கிளாஸ் ரூம்ல ஒரு காமெடி சொல்லிட்டு பசங்களை நல்லா சிரிக்க வச்சுட்டு இவங்க எந்த டஃப் டாபிக் கொடுத்தாலும் அதை அப்படியே பசுமரத்தாணி போய் பதியும். அதுக்கப்புறம் அதுல எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவாங்க. காரணம், சிரிச்சதுக்கு அப்புறம் படிச்சாங்கன்னு அர்த்தம். My dear students, got it? Got my point? சிரிக்கணும். Yes, sir. எல்லாரும் சிரிங்க, எல்லாரும் சிரிங்க பார்க்கலாம். Yes, sir. சிரிங்கன்னா எஸ்ஸா? Sir, சிரிச்சுதான் sir இருக்கும். எனக்கு கேட்கல கேட்கல எனக்கு கேட்கல. நீங்க சிரிக்கிறது கேட்கல. இப்பதான் லைட்டா கேக்குது. இன்னும் கேட்கல, இன்னும் கேட்கல கேட்கல. கேட்கல. எங்க ரஞ்சனி கேட்கல. எல்லாரும் லூஸ் ஆயிட்டீங்களா? இவ்வளவுதான் விஷயம். ஓகே, குட், சூப்பர். அதாவது ஒரு குழந்தை ஒரு 6 மாசத்து குழந்தை எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு 240 டைம்ஸ் சிரிக்கலாம். அது சிரிக்கிறதுக்கு காரணமே கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கும். அதுக்கு முன்னாடி போய் ஒரு கிளுகிழப்பை இப்படி ஆட்டுங்களேன், கெக்கன்னு சிரிக்கும். நல்லா செக் பண்ணி பாருங்க. அதுக்கெல்லாம் வடிவேல் காமெடியோ விவேக் சந்தானன்லாம் வர தேவையே இல்லை. கிளுகிழப்பை ஆட்டினா சிரிக்குது அப்படின்னா அது எடுத்ததுக்குதான் சிரிக்குது. எத்தனை? 6 மாசத்து குழந்தை. 60 வயசு குழந்தைகிட்ட கொண்டு போய் இப்படி ஆட்டலாமே, அந்த குழந்தை என்ன பண்ணும்? அடிச்சிடுமா, பலார்னு வைக்கும். இதுதான் இன்னைக்கு இருக்கு. அதுதான் ஏன் காரணம் என்ன? ஃபுல் ஆஃப் டிப்ரெஷன். இதுதான் பிரச்சனை. சோ என்ன செய்யணும்? உங்களுக்கு நிறைய சிரிக்கணும். சிரிக்கும் போது உங்களுக்கு உள்ள இருக்கிற பெயின் எல்லாம் ரிலீஸ் ஆகும், நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகும், நோய் குணமாகும். இதை விட கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வேற இருக்கா? Why don't we use it? Let us enjoy. இனிமேல் சரிங்க, எடுத்ததுக்கெல்லாம் சரிங்கப்பா. நல்லா புரியுங்க. இதுக்குதான் சொல்றான், இந்த துன்பம் வரும் வேலையில சிரிங்க அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு. எதுக்குன்னு ஒருத்தனுக்கு கை உடைஞ்சு கை தொங்கிட்டு வருவான், அவனை போய் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிடாதுங்க. நம்ம வயிறு வலிக்க சிரிக்கலாம், அடுத்தவங்க வயிறு எரிய சிரிக்க கூடாது. நோட் த பாயிண்ட். நல்லா சிரிங்க. So laughing is concentration 6. 6th technique, laughing. இன்னைக்கு பார்த்ததுல 2 பார்த்திருக்கோம். 5th one sit-ups, 6th one laughing. நிறைய இருக்கு. இப்பெல்லாம் லாஃபிங் தெரப்பினே வச்சிட்டு இருக்காங்க. லாஃபிங்க்குன்னு ஒரு என்ன சார்? ஆமா சார், ஒரு வீடியோ எல்லாம் காமிச்சு ட்ரை நாட் டு லாஃப்னு சொல்லுவாங்க சார். அது ஒரு மீட்டிங் அதுக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணி அது ஒரு பெரிய காமெடினே யாரையோ ஒரு பேச்சாளர் கூப்பிட்டு வச்சு எல்லாம் ஏதாவது காமெடி கதைய சொல்லி சொல்லி அவங்களை ஏதாவது ஒரு இதுல சிரிக்க வச்சு அனுப்புவாங்க. ஓகே, இப்போ அதுக்குன்னு ஒரு குரூப்பே உருவாக்கி போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம போகணுங்கிறதுல சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சிரிக்கலாம்பா. Try to smile, try to sleep, try to laugh, try to grin, try to enjoy.
the happiness. நமக்குள்ள அந்த ஹாப்பினஸ் இருந்துன்னா நம்மளோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லா அந்த வைப்ரேஷன். அதனால உங்களுக்கு கேட்டா எந்த டீச்சர் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், எந்த டீச்சர் நல்லா காமெடி பண்ணிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்களோ அந்த டீச்சரை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பிடிக்கும். எந்த டீச்சரை பிடிக்காதுன்னு கேட்டா அவங்களை கண்டாவே யாருக்கும் பிடிக்காது. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நீங்க தான் சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எங்க ஸ்கூல்ல யாருமே எடுக்க மாட்டாங்க சார். போச்சு, நீ இடிச்சு வாங்கிக்கிறியா நீ? பரவாயில்ல. ஓகே, சோ சார் அப்படிலாம் சொல்லுங்க. பரவாயில்ல, சொன்னாலும் தப்பு இல்லை. தமிழ்ல அது தப்பு இல்லை. ஓகே, லாஃபிங் சிக்ஸ்த் டெக்னிக் கான்சென்ட்ரேஷன். இப்ப 7th ஒன் போலாம். இந்த 7வது டெக்னிக் ரொம்ப 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 ஒரு ஹார்டான, அதாவது கஷ்டமான, இதுக்கு ஃபாலோ பண்றது. கேட்கறது ஈஸியா இருக்கும், ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால அதை விட்டுறலாம், அப்படியே ஸ்கிப் பண்ணி அடுத்தது போலாமா? சார் இல்ல சார் அதையே சொல்லுங்க. இல்ல சார் அதே சொல்லுங்க, நம்ம வந்து என்னன்னு சொல்லுங்க சார். பண்ணலாம். அப்படியா? சரி, ட்ரை ஆமா சார் நாங்க பண்ணுவோம் சார், ட்ரையால் பண்ணுவோம் சார். சரி, நீங்க எஸ் சார் we will do it. ஓகே, நீங்க தான் செய்யறேன்னு சொன்னதுனால நான் உங்களுக்காக அதை சொல்லிடுறேன். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் காலையில எழுந்திருச்சு பிரஷ் பண்ணிட்டு அந்த ஹேபிட் இருக்கா எல்லாருக்கும்? எஸ் சார். எஸ் சார். இருக்கு சார். இருக்கா? இருக்கு, ஆனா இல்லையா? எஸ் சார். சார் இருக்கு சார். யாரெல்லாம் காலையில எழுந்திருச்சு பிரஷ் பண்றீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே டென்டல் ப்ராப்ளம் வரும். மென்டல் ப்ராப்ளம் இல்ல, டென்டல் ப்ராப்ளம் வரும். காலையில எழுந்திருச்சு பல்லு விளக்க கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? நைட்ல பல்லு விளக்கலாம் சார். சார் நைட்ல பல்ல தேய்க்கணும். வேண்டாம், தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு அப்புறம் படுங்கப்பா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அதே மாதிரி எழுந்திரிச்ச உடனேயும் பண்ணுங்க. சோ பிஃபோர் பெட், ஆஃப்டர் பெட், பிரஷ் ட்வைஸ் a day. ஓகே, பிரஷ் எழுந்திரிச்சு பண்ணிட்டோமா? இதெல்லாம் டெக்னிக் இல்லை, உடனே அதை பிடிச்சுக்காதீங்க. பிரஷ் பண்றீங்க, அப்புறம் குளிக்கிறீங்க, காலையில ஹோம்ஒர்க் இதெல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறீங்க. இமேஜின், சார் எங்களுக்கு லாக்டவுன் தான் சொல்லாதீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க. இப்போ நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பி லஞ்ச் பேக் ரெடி, ஸ்கூல் பேக் ரெடி, எல்லாம் ரெடி, ஷூ சாக்ஸ் டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டை விட்டு டிஸ்பேச் ஆயிரு. வீட்டை விட்டு கிளம்புறப்பா உங்க வீட்டு கிச்சன்ல ஒரு ஜீவன் இருக்கு. எது எதுப்பா? ஆமா சார். அம்மாவா? சும்மா சொல்லுங்க. நல்ல வேலை. அம்மா. நிறைய வீட்டுல ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க எலி, பல்லி, பாச்சான், காக்ரோச், இப்படிதான் சொல்றாங்க. நீங்களாவது நல்ல வேலை அம்மான்ட்டீங்க. ஆமா, உங்க அப்பா எல்லாம் சமையல் கட்டு போறது இல்லையா? உண்மையை சொல்லுங்க. இல்ல சார். இல்ல சார். இல்லையா? போவாங்க சார், நானும் போவேன். போவாங்க சார். ஆனா சார் ஐ நோ. ஓகே, குட். இருக்கட்டும். அவங்களை கூப்பிட்டு ஹால்ல நடு வீட்டுல நிக்க வச்சு சாஷ்டாங்கமா அவங்க கால்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்களோட கால் பாதம் இருக்குல்ல, அது மேல உங்க நெத்தி படணும், கார்னருக்கு. அப்ப அவங்களோட கையை, உள்ளங்கை உங்களுடைய இந்த இடத்தை தொடணும். இதுக்கு இந்த இடம் படணும், இது தொடணும். அப்படி பண்ணா என்ன நடக்குதுன்னா, இது பிட்யூட்டரி கிளாண்ட் இந்த இடத்துல இருக்கிறது. இங்க இருக்கிறது பீனியல் கிளாண்ட். பிரெயினோட ஃப்ரண்ட் பிட்யூட்டரி, பேக் பீனியல் கிளாண்ட். அந்த இடத்தை அவங்க டச் பண்றாங்க. நீ நல்லா இரு, நல்லா படி, ஆரோக்கியமா இரு, அப்படியே நடக்கும். இத சும்மா கதை இல்ல, கிர்லன் அப்படின்ற ஒரு
ரஷ்யன் சயின்டிஸ்ட் உருவான ஒரு கேமரா. அதுல அழகா ரெக்கார்ட் எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி உங்க பேரண்ட் கிட்ட, உங்க அம்மா கிட்ட இருந்து, உங்க அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது, உங்க உடம்புல இருந்து எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இத சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம், கதை இல்ல, நிஜம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இதுல சும்மா பிளஸிங் வாங்குங்க, பேரண்ட்ஸ் கிட்ட பிளஸிங் வாங்குங்க, இது பெரியவங்க சொன்னது அப்படின்னு மேம்போக்கா போகாத, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகுறதுல மிக முக்கிய பங்கு இது வகிக்குது. பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள போகுது. ஒரு டம்ளர் இருக்கு, டம்ளர்ல அழுக்கு தண்ணி இருக்கு, நல்ல தண்ணி ஊத்திட்டே இருந்தா அழுக்கு தண்ணி வெளியேறியது. இவ்வளவுதான் நம்மளோட வேலை. என்ன? நல்லதை உள்ளே அனுப்புறோம். அப்போ உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்புறோம். ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். உங்க அம்மா அப்பா பிளஸ் பண்றாங்க, அப்போ உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ வேற யாரோ ஒருத்தர், நானோ ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்குறேன், நல்லா இருன்னு வாழ்த்துறோம். அவ்வளவு எனர்ஜி போகாது. ஏன் தெரியுமா? நான் எல்லாம் வெளியில இருக்க யாரா இருந்தாலும் வெறும் வார்த்தை தான் வரும். ஆனா உங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் அவங்க உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லுல இருந்து உயிர் கொடுத்து அந்த உயிர் ஆற்றல் மூலமாக ஆத்மார்த்தமான அந்த பிளஸிங் அவங்களால மட்டும்தான் தர முடியும். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் யாரு அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ், போத் அம்மா அப்பா. அதுக்கப்புறம் தான் தாத்தா பாட்டியோ மொத்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்க அம்மா அப்பா. அவங்க கிட்ட யார் ஒருத்தங்க தினமும் ஆசீர்வாதம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நலமை. இதை விட இதுக்கு ரொம்ப டீப்பா போகிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான் பிளெஸிங் வாங்கணும். பெரியவங்கள அந்த எவ்வளவு வயசானாதான் சரி, அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா வாங்குங்க, 50 வயசு ஆகுதா, 60 வயசு ஆகுதா, 80 வயசுல பேரண்ட்ஸ் இருக்காங்களா, பிளெஸிங் வாங்குங்க, உங்களுக்கு நல்லது. இவ்வளவுதான். இப்ப புரியுதா? சோ மத்தவங்க எல்லாம் உதட்டுல இருந்து வார்த்தையை கொடுப்பாங்க, இவங்க மட்டும் ரைட் ஃப்ரம் சோல். ஓகே, அவங்க சோல்ல இருந்து உங்களுக்கு அந்த பிளெஸிங் டிரான்ஸ்பர் ஆகுது. அதுதான் பீனியல் கிளாண்ட டச். ஓகே, அதனால் இனிமேல் ஒவ்வொருத்தரும் தினமும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்க, எங்க போனாலும் கிடைக்க போனாலும் பிளெஸிங் பண்ணுங்கம்மா, வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு துணை வரும், அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுடையே இருக்கும். ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட். நான் சிம்பிளா சொல்லிட்டேன், அப்படியே உங்க கப்புல ஃபில் பண்ணிருக்கீங்க. ஃபில் பண்ணா மட்டும் போதாது, ஃபாலோ பண்ணும். ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 7. கெட் பிளெஸிங் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். வாங்கலாமா? வாங்கலாமா? ஓகே, ரைட். இப்போ பாயிண்ட் நம்பர் 8, கான்சென்ட்ரேஷனோட 8th டெக்னிக். இது கொஞ்சம் முதல்ல எல்லாருமே ஒரு நோட் பென் கையில வச்சுக்கோங்க, இல்லாதவங்க எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நான் என் கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கிறாங்க, பட் இந்த இடத்துல காரணத்தோட தான் இருக்கு. நோட் பென் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டோம் சார். ஓகே, அது அப்படியே இருக்கு. சார். அதை அப்படியே வச்சுட்டு இப்ப நான் சொல்றத மறுபடியும் சொல்லிட்டேன். டூ வாட் ஐ சே. நல்ல அப்சர்வேஷன் சொல்லிட்டேன்னா முதல்ல அதான் பார்த்துட்டோம். இப்ப என்ன பண்றீங்க, நீங்க எந்த ரூம்ல இருக்கீங்களோ அந்த ரூம் வச்சுக்கோங்களேன். அது உங்க பெட்ரூமா இருக்கலாம், ஸ்டடி ரூமா இருக்கலாம், கிச்சனா இருக்கலாம், ஹாலா இருக்கலாம், இல்ல ஆபீஸ் ரூமா இருக்கலாம். எங்கேயோ இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்களோ அந்த ரூம்ல என்னென்ன இருக்கோ ஜஸ்ட் 1 minute தான் டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் பயன்படுத்தி உங்க ரூமை ஃபுல்லா சுத்தி ஒரு சர்வே பண்றீங்க. என்னென்ன இருக்குன்றத ஒரு ரவுண்ட்ஸ் தேடுங்க பாப்போம். சார் எழுதிட்டு வரணுமா சார்? ஏய் பாருன்னு சொன்னேன், நல்லா கவனிச்சுக்கோ, எழுதக்கூடாது.
நோட் அங்க வச்சிருன்ட்டல. இப்ப நீ கவனிக்க மட்டும் செய். ஒரு நிமிஷத்துல ரூம ஃபுல்லா ஒரு சர்வே என்னென்ன இருக்கு பாத்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் தான். ஓகே, இப்ப மறுபடியும் தான் செக் பண்ண கூடாது. இப்ப நோட்டை ஓபன் பண்ணி என்ன பாத்தீங்களோ அதை அப்படியே எழுதுறீங்க. Don't check it, just write it what you have seen, what you have observed. மறுபடியும் பார்த்து எழுதக்கூடாது. என்ன பார்த்தீங்களோ அதை பார்க்காமல் எழுதணும். பார்த்ததை பார்க்காமல் நோட்டை பார்த்து எழுதணும். Have you completed? Yes, sir. நோ சார் முடிக்கிறோம் சார். முடியும். Take your own time. completed. Okay. இப்ப நோட்ல எழுதிட்டீங்களா? இப்போ அத வச்சு இப்ப மறுபடியும் நோட்ல எழுதுனதை வச்சு ஃபுல்லா மறுபடியும் வாங்க. எத்தனை மிஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணுங்க. Okay, sir. எல்லாரும் முடியும். சார் நம்ம பேரே எழுதணும்ல சார்? நம்மளும் ரூம்குள்ள தானே சார் இருக்கோம். ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருக்கிற. பரவாயில்ல. Sir, complete. ரைட். இப்போ ஒவ்வொருத்தரும் ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. எத்தனை மிஸ் ஆயிருக்கும்? Sir, என்னோட கொஞ்சம் நிறையவே மிஸ் ஆயிடுச்சு. நான் நவீனா, எனக்கு 2 மிஸ் ஆயிருக்கு. Okay. Okay, what about others? Come on. Sir, I am Navina, 2 missing. Okay, Navina. ஒருதல் சொன்னா போதும். அப்பா wait. நான் தனுஸ்ரீ சார், என்னோடல 2 மிஸ்ஸிங் ஆகுது சார். தனுஸ்ரீக்கு 2. ஓகே. Sir, I am Kalaipriyan. பெரிய பெஞ்ச் சார், பெரிய ஹால் சார். 5 மிஸ்ஸிங். வெரி குட். ரொம்ப ஹானஸ்டா சொல்றா. Sir, என்னோடது வந்து sir என்னோடது ஒரு 6 மிஸ்ஸிங் இருக்கு. பரவாயில்ல. ஓகே, ஒரு நிமிஷம். ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே குவைட். எல்டர்ஸ் யாராவது சொல்லுங்க. சார் மேகனா ஏறக்குறைய ஒரு 8 திங்ஸ் வந்து மிஸ்ஸிங் சார். மிஸ்ஸிங். வெரி குட். சூப்பர். சார் ஸ்ரீரஞ்சினி ஒரு 11 திங்ஸ் மிஸ்ஸிங் சார். ஓகே, காமெடி இருக்கு உங்களுக்கு. சரி, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். அது நம்ம இருக்கிற இடம், நம்ம சரௌண்டிங்ஸ், நம்ம இத்தனை நாள் பார்த்துக்கிட்டே இருந்த இடம். அதுல ஒரு நிமிஷத்துல ஒரு ரவுண்ட்ஸ் வரும்போது அதை நாம முழுமையா பார்க்கல. இதுதான் நமக்கு புவர் அப்சர்வேஷன் சொல்லுது. புரியுதுங்களா? இப்ப இதுதான் முக்கியம். நம்ம எப்படி படிக்கிறோங்கிறதுக்கு இதுதான் மேஜர் எக்ஸாம்பிள். அட்டென்ஷன் ஆன் யுவர் சரௌண்டிங்ஸ். இப்போ உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அசஸ் பண்ணிட்டீங்க. அப்ப நம்ம இனிமேல் இப்ப கிச்சன்ல எல்லாம் இருக்கும்போது இனிமேல் பார்த்தா உங்களுக்கு வந்துடும் எந்தெந்த இடத்துல எது எது இருக்குங்கிறத அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு வரோம். இந்த பிராக்டிஸ் எப்ப பண்ணிட்டோம்னா எது எங்க இருக்குங்கிறது மறந்து போச்சுங்கிற இடமே கிடையாது. ஸோ டூ பிராக்டிஸ் attention on your surroundings. This is 8th technique. சரிப்பா, இதெல்லாம் பண்றதுனால what are the
பெனிஃபிட்ஸ், வாட் ஆர் த இம்பாக்ட் அப்படின்னு கேட்டா, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது சொல்லுங்க. இப்ப இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்கள விட்டுறலாம், மலேசியா ஈவன் யூஎஸ்ல இருக்கிறவங்க இப்பதானே போனீங்க. இங்க நான் கேட்கறது கரெக்டா சொல்லுங்க. யாரும் இப்ப எடுத்து செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லக்கூடாது, சரியா? யார பிடிக்கலாம்? சித்ரா மெச்சேரி இருக்கீங்களா? எஸ் சார். 500 rupees நோட்டு பாத்திருக்கீங்களா? எஸ் சார். அந்த நோட்ல பின்னால என்ன படம் போட்டு? காந்தி போட்டோ இருக்குங்க சார். நான் சொல்லிட்டா சார். ஆ தனுஸ்ரீ சார், டெல்லி பார்லிமெண்ட். ஓகே, பார்லிமெண்ட் இருக்கு. சரி, வேற யாராவது ஒருத்தர் 2000 rupees நோட்ல என்ன இருக்கு? சார் மங்கல்யான் சேட்டலைட். ஓகே, அது கூட வேற? சரி சார் அந்த கருப்பு கலர் கோடு. சரி, காந்தி சத்தியாகிரகம் போயிட்டு இருக்காருல, காந்திஜி இல்ல, காந்தி சத்தியாகிரகம் போயிட்டு இருக்காருல்ல, அது எந்த ரூபி நோட்ல பின்னால இருக்கு? சார் 100 rupees. சார் 100 rupees. சார் 500 சார். சரி, நான் எதுக்கு Old 500 notes சார். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம 500, 100, 200, 1000, சாரி 1000 இல்ல 2000, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நோட்டை ஜஸ்ட் அது வாங்குறோம் கொடுக்குறோம், அதோட சரி. பின்னால என்ன முன்னால என்ன என்னைக்கு பார்த்தது இல்ல, நேரமும் இல்லை. இன்னும் கேட்பேன், எத்தனை லாங்குவேஜ் அது பிரிண்ட் ஆயிருக்கு, அதுல தமிழ் எத்தனாவது லாங்குவேஜா இருக்கு, இப்படி எல்லாம். எதுக்கு இதெல்லாம் கேட்கறேன்னா, இந்த யூபிஎஸ்சிக்கு தான் போனா இப்படி லூசுத்தனமா தான் கேள்வி கேட்பாங்க, புரியுதா? அங்கதான் மாட்ட போறீங்க. மொத்தமா லாங்குவேஜஸ் அதுல 13 languages இருக்கு சார். அதுல 13th language தமிழ் சார். நான் சும்மா ஒரு ஓகே குட், நான் சொல்ல வரதுமா, இப்ப அதுதான் கிடையாது, இது மாதிரி எல்லாமே வரும். இப்போ ஷர்ட்ல எத்தனை பட்டன் இருக்கு, ஓகே, ஒரு இன்டர்வியூக்கு வரும்போது உள்ள வர்றப்போ வழியில என்னென்ன பார்த்தேன்னு கேட்பான், புரியுதா? எந்த இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, எங்க ஆஃப்ல இருந்தது, எங்க மேட்டு தலைகீழா கிடந்துச்சு, எங்க டைரக்ஷன் திரும்பி இருந்தது, எத்தனை ஸ்டெப்ஸ் ஏறி வந்த, இப்படி எல்லாம் கேட்பாங்க. இப்ப புரியுதா? அப்போ அந்த அளவுக்கு உங்களோட அப்சர்வேஷன் இருக்கணும், பிரசன்ட்ல இருக்கணும். அதுக்குதான் இந்த டாபிக் இவ்வளவு டெப்தா போறேன், புரியுதா? சோ பாயிண்ட் நம்பர் 8, அட்டென்ஷன் ஆன் யுவர் சரௌண்டிங்ஸ். இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு வர்றதுக்குள்ள இன்னைக்கு இத இருந்து ஆரம்பிச்சா நாளைக்கு வரைக்கும் எடுத்ததெல்லாம் கவனிக்கணும், அவ்வளவுதான். என்ன கலர் இருக்கு இதுல, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இப்போ ஒண்ணும் இல்ல, டிராபிக் லைட்ல மேல என்ன கலர், கீழே என்ன கலர், அது என்ன கலர் இருக்கு சார்? மேல வந்து சார் மேல வந்து ரெட், அப்புறம் ஆரஞ்சு, கிரீன் சார். கிரீன். ஆரஞ்சா எல்லோவா? yellow சார், yellow சார். ரெட் ஆரஞ்சு, சாரி ரெட் yellow green. சார் ரெட் yellow green. சரி, ஓகே. இது மாதிரி டிராபிக் லைட் மட்டும் கிடையாது, நான் சொல்றேன்னா, இப்போ நேஷனல் பிளாக், இந்தியன் நேஷனல் பிளாக்ல மேல என்ன கலர், கீழே என்ன கலர், மொத்தம் எத்தனை கலர் இருக்கு அதுல? சார் 4 கலர், மொத்தம் 3 கலர் இருக்கு. கீழே வந்து green, அப்புறம் மேல வந்து white, அதுக்கு அப்புறம் saffron. ஓகே, நடுவுல அசோக நடுவுல வந்து சக்கரம் வந்து purple. இப்ப சொன்னல மொத்தம் கலர் நம்மள. சார் I would like to share something. 3 கலர் இல்ல 4 கலர் இருக்கு. Yes sir. சார் நடுவுல blue. அதேதான். So this is
அப்சர்வேஷன். இப்ப புரியுதா? அதுதான் அப்சர்வேஷன் சொல்ற விஷயம். ஓகே, எதையுமே கவனிக்கும் போது முழுமையாக கவனிக்கணும். இதுதான் ரொம்ப இன்னைக்கு ஹைலைட்டான பாயிண்ட். இத நாளைக்கு வரைக்கும் அப்படியே நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வாங்க, அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 9க்கு போலாம். சோ ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் டீப் பிரீத்திங், செகண்ட் ஒன் ட்ரிங்கிங் வாட்டர், தேர்ட் ஒன் reverse counting, fourth one object focus, fifth one sit ups, 6 laughing, 7 blessing, 8 attention on your surroundings. புரியுதா? எங்க போனாலும் சரி, ஆபீஸ் போறீங்க, ஃப்ரெண்ட் ரூம் போறீங்க, எந்த இடத்துக்கு போறீங்க, எதையாவது பாக்குறீங்க, அதை உற்று கவனிக்கும் தன்மை வேண்டும். சோ திஸ் இந்த மாதிரி ஹேபிட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது பின்ன அதை இன்னும் வரிசை அடுத்த டெக்னிக் போறப்ப இதெல்லாம் கை கொடுக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளவு ஸ்லோவா போறேன். நான் நினைச்சா ஒரே நாளையில இந்த 8 டெக்னிக் இது வரைக்கும் அமைக்கலாம். இன்னும் ஒரு 5 இருக்கு, அது நாளைக்கு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் நாளைக்கு கம்ப்ளீட். நாளைக்கு மீன்ஸ் மண்டேப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி ஆன் மண்டே, சாட்டர்டே சண்டே பிரேக், சண்டே at 5 PM பேரண்டிங். அதை நான் காலையில உங்களுக்கு மெசேஜ்ல போட்டுறேன். சண்டே 5 PM ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், இதே டைம். ஒவ்வொன்றும் அன்னைக்கு பேரண்டிங் செஷன்ல குழந்தைகள், ஒரு நிமிஷம், பேரண்டிங் செஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாது. ஓடி போயிருங்க, கேம் விளையாட போயிருக்கு. பேரண்ட்ஸ் ஒன்லி. So only parents, parenting session, Sunday at 5 PM. Okay, right. So this is the topic today. யாராவது கிளாரிபிகேஷன் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம். நான் ஏன் கடைசியா கொஞ்சம் டைம் தரேன்னா, இது ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஸ்லோவா தான் போவோம். ஈவன் மண்டேவே கொஞ்சம் வேகம் எடுத்துக்கிறோம். அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆயிடும். டியூஸ்டேல இருந்து பார்த்தா நல்லாவே ஸ்பீட் ஆயிடும். அதனால இப்ப கொஞ்சம் என்னடா இவ்வளவு ஸ்லோவா போறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இன்னும் இது டவுன் பஸ்ஸோட மோசமா இருக்கு, இறங்கி நடந்து போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்படிதானே? ஒரு பஸ்ல ஏறி உட்காந்தோம்னா வயசான ஒரு டிரைவர் உட்காந்துட்டு அப்படியே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படி பயங்கர இரிட்டேட். பேசாது இறங்கி நடந்து போயிடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவா போகுதோ? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். இல்லைங்க சார், அப்படி எல்லாம் இல்லைங்க சார். ஓகே, வெரி குட். பேசுனாதான் இப்படி பெரியவங்க பேசுங்க. ஏன்னா உங்களோட நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு தான் எனக்கு தெரியாது. I have to hear from your voice. ஓகே, இப்படின்னா போனாதாங்க சார் ஒவ்வொன்னு சார். ஓகே, குட். ஃபாஸ்டா உள்ள போனா ஃபாஸ்டா வெளியில போயிடுங்க சார். சூப்பர். நல்லா கிளீனா பதியற மாதிரி சொல்றீங்க சார். இல்ல சார். ஓகே, ஓகே, ரைட். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? முதல்ல டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். அந்த பேரண்ட்ஸ் ஆசீர்வாதம் வாங்குறத பத்தி பேசுனீங்களே. லெட்ஸ் சே நம்ம இப்ப அடல்ட்ஸ் ஆயிட்டோம், அவங்க தனித்தனி ஃபேமிலில இருக்கோம், நம்ம கூட நம்ம பேரண்ட்ஸ் இல்ல. சோ அந்த ஒரு ஸ்டெப் வந்து எப்படி சார் நம்ம மூவ் பண்றது? அதுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம தான் அவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலையும் இல்லைன்னா எங்கேயாவது காட்டு பக்கமும் துரத்தி விட்டுட்டோம்ல. அது மைக்ரோ ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலின்னு நம்ம சுருக்கிட்டோம். வேற வழி இல்லை. இப்ப ஃபாரின் போயிட்டீங்க இல்ல வேற எங்கேயாவது போயிட்டீங்க, விட்டுடலாம். அது இருக்கு. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், அந்த இடத்த நோபடி வில் காம்பன்சேட். புரியுதுங்களா? அந்த பேரண்ட்ஸ், அந்த க்ளோஸ், அவங்கள மாதிரி அந்த மனசார வாழ்த்துறது ரேர். அவங்களால மட்டும்தான் அது முடியும். அதனால சொன்னோம். அதுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். கோயில்ல போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது இல்ல ஒரு இது பண்ணிக்கிறது, அப்படி பண்ணிட்டு போலாம், அவ்வளவுதான். பட் 100 கோயிலுக்கு போறத ஒரு பேரண்ட்ஸ் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைக்கலாம். இதுதானே சொன்னாங்க. முருகர் வந்து உலகத்தையே சுத்தி வரப்ப விநாயகர் அம்மா அப்பாவை சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கிட்டாருன்னு கதை எதுக்கு சொன்னாங்க? அது
இதெல்லாம் எதுக்காக அந்த கதையை கொண்டு வந்தாங்க? ஒரு கடவுளை வைத்து ஒரு கதையை கொண்டு வந்தது நோக்கம் என்னவோ இதுதான். அம்மா அப்பா ஈக்குவல் டு காட் அப்படின்னா. சூப்பர் சார், சூப்பர் சார், எக்ஸலன்ட் சார். மாதா Thank you, sir. பிதா குரு தெய்வம். தெய்வம் எல்லாம் கடைசி தாங்க, ஃபர்ஸ்ட் இங்கதான் இருக்கு. ஓகே, அதனால அவங்க கிட்ட வாங்குறதுதான் அந்த ரியல் பிளெஸிங். சோ அதனால அதை வாங்கணும். வெளியில இருக்காங்கன்னா சரி எப்பயாவது போறீங்களோ அப்ப வாங்கிக்கோங்க. பட் நம்ம நமக்குன்னு அது ஒரு சிலர் அந்த இடத்துக்கு காமன் கூட அதுதான் சொன்னேன், கோவிலோ அல்லது வேற நமக்கு உண்மையான மனப்பூர்வமான ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட அந்த பிளெஸிங் ஆகும். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பேரண்ட்ஸ், ரைட்? வேற ஏதாவது கேள்விகள்? Any question, please? Any feedback? யாராவது பேசுங்கப்பா, பேசுங்கிறப்பெல்லாம் வாய் திறக்க மாட்டீங்க. சார் பேரண்ட்ஸ் இல்லைன்னா நாங்க பேரண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க கிட்ட நாங்க பிளெஸிங் வாங்கிருக்கோம். இப்போ இல்லன்னும் போது நாங்க யார்ட்டையும் சார் வாங்குறது? பரவாயில்ல, அதுதான் சொல்றேன். அதுக்கு இணையா உங்களுக்கு யாரப்படுதோ அவங்ககிட்ட வாங்க, டீச்சர்ஸ் கிட்ட வாங்குங்க. அடுத்தது அவங்க தானே வராங்க, குரு தானே அங்க அந்த இடத்துல வர்றது. உண்மையான அந்த அதாவது ஓப்பனா சொல்றேன், இப்ப உண்மையா நீங்க நல்லா இருங்கன்னு மனசார வாழ்த்துறவங்கன்னு ஒருத்தங்க இருப்பா, அதை உங்களுக்கு தான் தெரியும். கெட் பிளெஸிங் ஃப்ரம் தட். அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். ஓகே ரைட். ஓகேங்க. ஓகே, நெக்ஸ்ட் சார் வேற ஏதாவது சிட் அப் சொன்னீங்கல்ல சார், அது ஒரு நாளைக்கு எத்தனை சார் போடலாம் மேக்ஸிமம்? எது சிட் அப்ஸா? எஸ் சார். அது உங்களுடைய ஸ்டெமினா இதை பொறுத்து இருக்கு. நான் மினிமம் 5ன்னு சொன்னேன். அப்புறம் அடுத்து 6, 7, 8, 9, 10ன்னு போங்களேன். அது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா இன்னும் கூட செய்யுங்க, அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஆனா ஒரே நாள்ல நாங்களாம் என்ன, நான் ஒரு டைம் பண்ணிட்டேன் காலேஜ் படிக்கிறப்போ, ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரும் வாங்கடா எடுக்கலான்ட்டு எடுத்துட்டு சும்மா மொத்த நாள் எல்லாரும் அது 80, 90 தான் போயிடுச்சு. அதோட விளைவு அடுத்த நாள் யாருக்குமே உடம்பு காலைல எழுந்திரிக்க முடியல, போயிட்டு எல்லாம் ரத்தம் கட்டிடுச்சு. மாடியில வேற இருக்கு, யாரும் ஸ்டெப்ஸ் கீழே வரவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி போக வேண்டாம், அதனாலதான் 5ன்னு ஸ்டார்டிங். அப்புறம் 6, 7 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டைம் அண்ட் ஹெல்த். ஓகே, பட் சிம்பிளா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஓகே, ரைட். ஓகே சார். வேற என் பண்ணட்டுமா? சார் குட் ஈவினிங், கார்த்திக். சொல்லுங்க கார்த்திகேயன். சார் நம்ம வந்து நம்பரிங் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்றது ரீசன் என்ன சார்? சரியா கேக்கல. நம்பரிங் நம்பர் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்றதுக்கு ரீசன் என்ன சார்? கவனம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இல்ல அப்ப உங்க மைண்ட், அதான் மைண்ட்ஃபுல்னஸ்னு சொன்னேன். உங்க மைண்ட் அந்த இடத்துல வேற எங்கேயும் போகாத. அப்ப உங்க மனசை ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு தயார்படுத்துறோம். ரிவர்ஸ் 100 இருந்து 1 வரைக்கும் அந்த மைண்ட் அந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போகாது. புரியுதுங்களா நான் சொன்னது? அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன். ஓகே சார் தூக்கம் வரலனா சொல்வாங்க 100 ரிவர்ஸா கவுண்ட் பண்ணனும்னு சார். தூக்கு அது பாதி தூக்கத்துல முடிந்தானா அந்த மாதிரி பண்ணுங்க. அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அது முதல்ல நல்லா டீப் பிரீத் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு 10 டைம்ஸ் அது நல்லா மூச்சு இழுத்து மெதுவா விடணும். அதுக்கப்புறம் இதை செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்கா கொட்டாய் வரும், உங்களே தூங்கிடும், நல்ல ஸ்லீப் வரும். ஓகே, so friends, I hope you all have enjoyed the class. So we will again meet on Monday the 5 o'clock same time. Till then, goodbye. வாழ்க வளமுடன். Thank you sir, bye sir. Thank you sir, வாழ்க வளமுடன் sir. Thank you sir, bye sir, have a nice day sir. Thank you sir. Thank you sir. Sir, thank you sir. வாழ்க வளமுடன்.